ஜெய் பாரத் மாதா பார்வதி, மதுரை மீனாட்சி, சரஸ்வதி, லட்சுமி. எல்லா ஆஸ்பத்திரியிலையும் 7 நாடு சனிக்கு பதவி கொடுத்துட்டீங்க. கடவுள் தான் கொடுக்க முடியும். இந்த பதவியில் மானிட பிறவியை அணுகணுகா சித்திரவதை படணும். சித்திரவதை படுத்தினாத்தான் திருந்துவான். உழைச்சி திங்க தெரியாமல் உழைச்சதை கொடுக்குறவன்ட்ட பிடுங்கி ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் சாப்பிட்டு அள்ளிமாட்டை சேட்டை தான் பண்ணுது. அள்ளிமாட்டம் சேட்டை. தேர்தல் அறிவிப்பு கொடுத்துட்டான். அதுக்கு நீதிமான் தான் பார்க்கணும். நீதிமான் தான் கணக்கு எடுக்கணும். இப்போ நீதிமான் கணக்கு எடுக்கார். தமிழ்நாடு முழுவதும் என்னென்ன தீர்மானம் போடுதார். கடவுள் போடுதார் தீர்மானம். இந்த தீர்மானத்தில் எப்படி செய்யணுங்கிறது பார்ப்பார். இந்த தீர்மானத்தில் எல்லாவனுமே மாட்டுவான். அவர் தீர்மானம் இன்றைக்கி போட்டார். தீர்மானம் இந்த தீர்மானத்தில் கரெக்டாக மாட்டுவான். தீர்மானம் போட்டு எலெக்ஷன் நடக்கும். ஓட்டு முத்திரை வாங்குவான். ஓட்டு முத்திரையை உட்காந்து நாங்கள் ஆட்டுவோம்னு அவன் உட்காருவான். இவர் தீர்மானம் வச்சுட்டார். தீர்மானம் வச்ச தீர்மானத்தில் 234 தொகுதியை பிரித்து வச்சுருக்கான். 234 தொகுதியில் நிலப்பரப்பை தமிழ்நாடு முழுவதும் கணக்கு எடுப்பார். நிலப்பரப்பை கணக்கு எடுக்கையில் அரசியல்வாதி ஆட்டாம்புட்டிக்க போக வேண்டிய இடத்துல உள்ளே போயிடுவான். அதில் ஒருத்தன் வந்து கேள்வி கேட்பான். அரசியல்வாதி இங்கே வர முடியாது. நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்களை வச்சு கேட்பான். ஐயாட்ட வந்து கணக்கு கொடுக்கலை, கணக்கு எடுக்கலை, ஐயா உட்காந்துருக்கிறது சரியாக தெரியல அப்படியேம்மா. அவர் 5 வருஷம் ஆண்டு காலம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கண்டா, நீ ஏன் பார்க்கலங்கிற கேள்வி அந்த நேரம் கேட்பார். அக்கம் பக்கம் பூரா கவர்மெண்ட் வேலைக்கிறவன் கணக்கு கொடுக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்? தப்பு நம்ம பண்ணி வச்சுருக்கோம், நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவார், நம்ம கொடுத்தோம்னா உள்ளே மாட்டிடுறோம்னு கொடுக்க மாட்டான். ராஜபாளையம் காவல்துறையிலிருந்து, இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரியிலிருந்து, அரசியல்வாதி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏலேருந்து, எம்எல்ஏ கணக்கு முடிஞ்சு போச்சுல, தேர்தல் அறிவிச்சிட்டான்ல, இவன் இருந்து ஆட்டின 10 வருஷம் ஆண்டு காலம் 6வது வருஷமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. கைலாசத்தில் கணக்கு போடுதார். இவனே இந்த கூமுட்டை பைய கணக்குக்கு கொடுக்க மாட்டான். இவன் எப்படி பெரிய திருட்டுக்கார பைய, திருட்டுலேயும் திருட்டு, 1ஆம் நம்பர் திருட்டு. திருட்டு தானே இருக்க போய் தானே கைலாசத்து பின்னாடி மண்ணள்ளி பாப்பான்டா அவன் கணக்கு போடுறத பார்ப்போம்டா. என் பிள்ளைகிட்ட மோதாதா பாய்ப்பைகளா, அவர் உட்காந்து கணக்கு போடுதாடுறா சரியா. அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதே அதையும் பார்ப்போம். பத்திரம் போடு எழுது, நாங்கள் இருக்கோம். அந்த கூத்தடித்தது யார்? சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, கவர்மெண்ட் லாயர். இது வச்சு நாடகம் ஆடி வழக்கறிஞர்கள் வச்சு விளையாட்டு. இது கைலாசத்தில் 2 தரப்பு வழக்கறிஞர்கள் தெரியும். ஆடுதாங்க, ஐயாட்ட போய் ஆடுதாங்க. ஐயா குடலை உரியிடுவார், ஈரக்கொலையை உரியிடுவார். இப்போ மாட்ட போகிறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாதுல்ல, அவங்க பேச செஞ்சுதாங்க. மாட்டுதாங்க, கணக்கு முடிக்காரு. ஆனால் முற்றுப்புள்ளி வச்சார செகண்டில் வலிச்சு அள்ளிடுவார். அவர் கணக்கு அதுதான் அப்படிங்கிற கணக்கு அவங்க பேசிக்கொண்டே இருக்காங்க. புரியுதா இல்லையாடா? ராஜபாளையம் தீர்மானம் போட்டார். அந்த தீர்மானம் யார் உட்காரணுமோ அதை பார்ப்பார். ஆனால் அது வந்து நாற்காலி சேரில் வச்சு உட்கார வச்சு செண்டை அல்வா மாதிரி தூக்கிட்டு போயிடுவார். இராணுவ வானரப்படை தூக்குவான், வந்த உடனே தூக்குவான். அதுதான் கணக்கு. ராஜபாளையம் தூக்குன உடனே கன்னியாகுமரி வரைக்கும் அலறும், சென்னை மெட்ராஸ் வரைக்கும் அலறும். ஒரு பக்கம் அடியும் கொடுப்பாரு, ஒரு பக்கம் அரசியல்வாதியை நாற்காலி சேரோடு தூக்குவார். நாற்காலி சேரில் 7 நாடு சனி உட்காந்துருக்கான். புரியுதா இல்லையா? இப்போ சனி தான் ஆச்சு. சனி 7 நாடு சனி ஆச்சு, தமிழ்நாடு முழுவதும் ஆச்சு. இன்று நாள்லேருந்து பயங்கரமாக தீயா பிடிக்கும். கை ரேகையை 7 நாடு சனிக்கிட்ட எரிச்சாச்சுன்னா ஆட்டாமுடிய கை ரேகையில் பூரா உள்ளே மாட்டுவான். 7 நாடு சனிக்கிட்ட எரிக்கணும். கை ரேகை ஒட்டி எலெக்ஷன் முத்திரை போடுதான்ல, அது கணக்கு கடவுள் போடுவார். அந்த கணக்கை பிடிப்பார். கணக்கு போடுறது கோழி முட்டை கணக்கு நீ புரியணும். மனித பேகா கணக்கு எடுக்கலை, பிரட்டி வெளியே எடுக்கலை, அல்வா மாதிரி அள்ளி தூக்குவார். முக்கால் சதி